இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வைகாசி விசாகத்தின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வைகாசி மாசம்னாலே நமக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது. இந்த வைகாசி அப்படிங்கிற அந்த ஒரு பெயரே இந்த விசாக நட்சத்திரத்திலிருந்து டிரைவாய் வந்தது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விசாகா அப்படிங்கிறதா வைசாக்கம்னு ஆகி அதுதான் வைகாசி அப்படிங்கிற ஆயிருக்கு. அதாவது இந்த விசாக நட்சத்திர நாளானது எப்பொழுது பௌர்ணமியோடு ஒன்றாக இணைகிறதோ அந்த காலமானது வைசாக்கம் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் அப்படியே திரிந்து வைகாசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த விசாகம் நட்சத்திரத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? அதுவும் இந்த வைகாசி மாசத்திலே வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திர நாளினுடைய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே நம்மையும் அறியாமல் சுப்பிரமணிய சுவாமி தானே நினைவிற்கு வருவார். இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு ஜனன நாளாகவே பார்க்கப்படுகிறது. சார், கிருத்திகை தானே அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சந்தேகம்ங்கிறது வரலாம். நம்ம அப்படியே அந்த கந்த புராணம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். அதாவது இதற்கு ஆதாரமாக குமார சம்பவமே சொல்றா. காளிதாசன் எழுதின அந்த குமார சம்பவத்தில் பார்த்தா கூட எப்படி தெரியுமா சொல்லியிருக்கா, இந்த வைகாசி விசாக நாள் அன்று தான் அந்த சிவபெருமானினுடைய அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து, அதாவது 6 முகம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த 6 முகங்களில் இருந்தும் சிவபெருமானுக்கு மொத்தம் 5 முகம் அப்படின்னு சொல்லுவா. அது என்னென்ன முகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், இந்த 5ஓடு இணைந்து அதோமுகம்னு ஒரு முகத்தோடு சேர்ந்து இந்த 6 முகங்களில் இருந்தும் 6 நெற்றிக்கணைகள் வெளியே வந்து அது குழந்தைகளாக மாறியதுன்னு சொல்றா இல்லையா. இதுதான் இந்த நாள், இந்த வைகாசி விசாக நாள் அன்றுதான் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த நெருப்பு கணைகள் வெளியிலே வந்து குழந்தைகளாக மாறிய நாள். இவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்ததுதான் இந்த கார்த்திகை பெண்கள். அதனால நம்ம இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு விசேஷமான அந்த கார்த்திகை பெண்களுக்குரிய அந்த நட்சத்திரமாகிய அந்த கிருத்திகை சுப்பிரமணிய சுவாமியினுடைய நட்சத்திரமா நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஜனித்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த வைகாசி விசாக நாள் அன்றுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இதற்கு இன்னொரு பிரமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விசாகன் அப்படின்னு சொன்னாலே அது சுப்பிரமணிய சுவாமியை தான் குறிக்கும். சுப்பிரமணிய சுவாமியினுடைய மற்றொரு பெயர் விசாகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திராக்னி அப்படின்னு சொல்லுவார். இந்திராக்னிங்கிற ஒரு தேவதையைத்தான் இந்த விசாக நட்சத்திரத்திற்குரிய தேவதையாக வேதமானது நமக்கு சொல்லுகிறது. அதாவது அக்னி, இந்த அக்னியினுடைய தலைவன் தான் இந்திராக்னின்னு எடுத்துக்கலாமே. நிறைய விதமான அக்னிகள் என்பது உண்டு. இந்த அக்னிகளுக்குடைய தலைவன் தான் இந்த இந்திராக்னி அப்படிங்கிற ஒரு தேவதை. ஆக இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாகிய அந்த அக்னி, அந்த அக்னிகளுக்கெல்லாம் தலைவன் இந்த இந்திராக்னி. அந்த இந்திராக்னியினுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த விசாக நட்சத்திரம். இந்த நாளிலே தான் சுப்பிரமணிய சுவாமி தோன்றினார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த குமார சம்பவம்ங்கிறது தெளிவாகவே சொல்றது. சுப்பிரமணிய சுவாமியினுடைய அந்த புராணமானது, கந்த புராணமானது நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அதனால்தான் எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் இந்த நாளானது விசேஷமான முறையிலே கொண்டாடப்படுகிறது. இது போக வைகாசி விசாகம் என்பது நம்மாழ்வார், அதாவது வைணவ பெரியவர் இருந்தார் இல்லையா, நம்மாழ்வாரினுடைய ஜனன நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. எல்லா பெருமாள் கோயிலுமே பார்த்தோம்னா பெரும்பாலான பெருமாள் ஆலயங்களிலே இன்றைய தினம் அந்த கருட சேவை அப்படிங்கிற ஒரு விசேஷமானது நடக்கும். அதுவும் பார்த்தோம்னா ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா, ஒரு சில ஊரில் பார்த்தோம்னா 15 கருட சேவை, 12 கருட சேவை, குறைஞ்சபட்சம் 2 கருட சேவை ஒரே நேரத்தில் பண்ணுவார். நிறைய கருட சேவைகள் நடக்கின்ற நாளாகவும் இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. இதுவும் ஒரு சிறப்பம்சம். நம்ம இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வைணவ ஆலயங்களிலும் இந்த நாளானது வெகு விசேஷமான முறையிலே கொண்டாடப்படுகிறது. இது போக இந்த பௌர்ணமி நாளை, இந்த விசாக நட்சத்திரத்தோடு கூடிய அந்த பௌர்ணமி நாளைத்தான் புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவார். அதாவது புத்தருக்கு ஞானம் கிடைத்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நாளானது பௌத்த சமயத்திலும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விசாக நட்சத்திரம் தான் இந்திராக்னி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த விசாக நட்சத்திரத்தினுடைய தேவதை இந்திராக்னின்னு சொன்னோம், அக்னியினுடைய தலைவன் அப்படின்னே சொன்னோம். இந்த நாளிலே தான் வடலூரிலே வள்ளலார் பெருமான் அந்த சத்திய ஞான சபையிலே
அணையா அடுப்பினை தோற்றி வைத்தார் அப்படின்னு சொல்றார். அந்த அணையா அடுப்பினை துவக்கி வைத்தார் அல்லவா, ஏற்றி வைத்தார் அல்லவா, அந்த அடுப்பிலே அந்த அக்னியை ஏற்றி வைத்த அந்த நாள் இந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த அடுப்பானது அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னியானது அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய மகிமை அங்கே நமக்கு தெளிவாக புரியும். ஆக வைகாசி விசாக நாளன்று நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், நம்மால் இயன்ற அளவிற்கு நம்ம ரொம்ப தூரத்துக்கு தான் போகணுங்கிறது இல்லை, பக்கத்தில் எந்த ஆலயம் இருந்தாலும், அது பெருமாள் கோவிலாக இருந்தாலும் அங்கே போய் கருட சேவையை தரிசனம் பண்ண வேண்டியது. அதுவும் இந்த வைகாசி விசாகத்தில் பார்த்தோம்னா நிறைய ஆலயங்களிலே உஷக்கால கருட சேவையும்பா, அந்த அதிகாலை பொழுதிலே அந்த கருட சேவைங்கிறத நடத்துவா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மிட் நைட் அந்த கரெக்டாக அந்த 12 மணி சுமாருக்கு அந்த கருட சேவை அப்படிங்கிறத நடத்துவா. அங்கே போய் அந்த கருட சேவையை தரிசனம் செய்ய வேண்டியது. இல்லை பக்கத்தில் ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இருந்தாலும் அங்கே சென்று அந்த அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு நம்மால் இயன்ற அன்னதானத்தினை செய்ய வேண்டியது. அதுவும் இந்த நாளானது ஒரு பௌர்ணமி நாளோடு ஒன்றாக இணைந்து வருவதால் அந்த பௌர்ணமி நேரத்தில் நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது நம்முடைய வீட்டிலே செல்வம் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக எந்த ஒரு விஷயத்தை இந்த நாளிலே துவக்கினாலும், பொதுவாக விசாக நட்சத்திரத்தை ஒரு சுப நட்சத்திரமாக சொல்ல மாட்டா, அது ஒரு தீதுரு நட்சத்திரத்தில் தான் வரும். ஆனால் இந்த வைகாசி விசாக நாளுங்கிறது வருது இல்லையா, இந்த நாளிலே நாம் எந்த ஒரு புதிய முயற்சியை துவக்கினாலும் அந்த முயற்சியின் மூலமாக நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். அதாவது நம்முடைய பிஸ்னஸ்லேயே ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சோம்னா, இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டை நம்ம துவக்கும் பொழுது, அந்த வைகாசி விசாக நாளிலே நாம் அந்த ப்ராஜெக்டை புதுசாக துவக்கும் பொழுது அது நம்முடைய பரம்பரையே காப்பாற்றுகின்ற அளவிற்கு, நம்முடைய பரம்பரை மேலும் அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரும். நமக்கு பின்னால் நமக்கு வரக்கூடிய வாரிசுகளும் அதனை மேற்கொண்டு தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். அணையா அடுப்பு எப்படி அங்கே தொடர்ந்து எரிஞ்சின்னு இருக்கோ, அதே மாதிரி இந்த பிஸ்னஸும் தொடர்ந்து நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி விசாக நாளினை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.